சட்டமன்ற பேரவை மானிய கோரிக்கை விவாதத்தின் அடிப்படையில் பழனி முருகன் கோவிலின் உபகோவிலான மாரியம்மன் கோவிலில் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு 108 திருவிளக்கு பூஜை அரசு சார்பில் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழைய தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் உபகோவிலான பழனி மாரியம்மன் கோவிலில் சட்டப்பேரவை அறிவிப்பின்படி பௌர்ணமி தோறும் மேலும் 5 கோயில்கள் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் 108 விளக்கு பூஜைகள் நிகழ்ச்சியின் துவக்கம் நடைபெற்றது. 108 விளக்கு பூஜையில் பங்கேற்ற முன்கூட்டியே பதிவு செய்திருந்த பெண்கள் பங்கேற்றனர். பதிவு செய்திருந்த பெண்களுக்கு ஒரே மாதிரியான சேலை ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்த நிலையில் விளக்கு பூஜை செய்ய தேவையான விளக்கு, பூ, குங்குமம், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு பூஜை பொருட்கள் கோவில் நிர்வாகம் சார்பில் வழங்கப்பட்டது. திரளான பக்தர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்களது குடும்பத்தினர் நீண்ட ஆயுள் பெற வேண்டும் என பிரார்த்தனை மேற்கொண்டனர். போட்டி சொல்வோம். அந்த எடுத்து விநாயகர் மேல போடணும். பக்தர்களுக்கும் எங்களுக்கும் நாயக்க வாழ்வும் குறைவற்ற மணிந்தார்கள் வாய் போற்றி மங்கையமானாய் போற்றி குணத்துள் இருக்கும் ஆதியை போற்றி போற்றி தேகனைக்கும் காஞ்சதே போற்றி ஓம் சப்தகன்யாய் சண்டாய் போற்றி தீவத்தின் தமிழே போற்றி சாம்பிராணி நாசமாய் சாந்தாய் போற்றி நேரம் சிறப்பே போற்றி எங்கள் சிவந்த சித்தாரி போற்றி போற்றி ஓம் சோழம் என்னும் சரவே போற்றி ஓம் எல்லாம் சுகவாய் போற்றி ஓம் சேனம் கோட்டை சரவே போற்றி மாரியாய் தடையாய் போற்றி ஓம் திண்டுக்கல் கோட்டை சிறப்பாய் போற்றி திருடி கோட்டை போற்றி போற்றி. எல்லாரும் கையில வந்து அந்த ஊதுபத்தி எடுத்துக்கங்க. ஊதுபத்தி எடுத்துக்கங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊத்துங்க. விளக்கு பெருசா எடுத்தா கொஞ்சம் எண்ணெய் ஊத்துனீங்கன்னா சரியாயிடும். விளக்குல எண்ணெய் ஊத்திக்குங்க நிறையா.